பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். சத்தியத்தை முழுதுமாக கேளுங்கள், நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நாம் சண்டை ஏன் வருகிறது, சண்டையை எப்படி அமர்த்தலாம் என்ற காரியங்களை குறித்து நாம் அனுதினமும் தியானித்து வருகிறோம். இன்றும் கூட சண்டை ஏன் வருகிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டால் அந்த சண்டையை எப்படி அமர்த்தலாம் என்ற காரியங்களை நாம் தெளிவை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபாக்கினை வல்லமையிலிருந்து, சண்டையின் வல்லமையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது யாரால சண்டை வருகிறதா? கோபக்காரன். ஹல்லேலூயா. கோபக்காரன் சண்டைகளை எழுப்பி விடுகிறானாம். நமக்குள்ள கோபம் காணப்படுகிறது. நம்ம எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்தாலும், பரிசுத்தமானாக இருந்தாலும், நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கும் பொழுதும், அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நாம் அட்டென்ட் பண்ணாலும், நம்ம இடத்துல ஜென்ம சுவாபம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஜென்ம சுவாபமானது அநேகருக்குள்ள இன்னும் ஒளிந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் அதை சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்பின் உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அது கொஞ்ச நாளைக்கு அந்த கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம அதிலிருந்து ஒரு விடுதலை கெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் சிறிது காலம் கழித்த பிற்பாடு மறுபடியுமாக கோபம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த கோபத்தின் உக்கிரம் பாருங்க. அதிக வார்த்தைகளை பேசி அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. உறவுகளுக்குள்ள சண்டை, ஒரே குடும்பங்களுக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இப்படி இந்த கோபத்தின் நிமித்தமாக அந்த ஒரு நிமிஷம்தான் அந்த கோபம், கொலை சம்பவங்கள் நடக்கிறது. ஒருவர் தாக்கி கொள்ளுகிறாங்க. என்ன காரணம்? ஒன்று வாயின் வார்த்தைகள், இன்னொன்று கோபம். அதிக கோபம் ஒரு மனுஷனிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அது சண்டையை கிளப்பி விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த சண்டையை நாம் அமர்த்துகிற பிள்ளையாக தான் இருக்க வேண்டுமே தவிர சண்டையை கிளப்புகிற பிள்ளையாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த கோபத்தை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கோபத்தை நாம் ஓவர் கம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கோபத்தை நாம் ஓவர் கம் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபக்காரன் சண்டையை எழுப்பி விடுகிறானா, நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அப்படியே அமர்த்தி விடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை தரித்து கொள்ள வேண்டும்? இந்த காலை வேளையில் நாம் சண்டை பண்ணுகிற வார்த்தைகளும், சண்டைக்கு ஏதுவான வார்த்தைகளும், கோபம், மூர்க்க வெறி, இதனால் அநேக வார்த்தைகளை பேசி நம்மை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. கோபம் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்க கிருபையில் பெருகும். நீங்கள் உள்ளத்தில் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் கோபம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி இயேசு கிறிஸ்து, அவருடைய வசனங்கள். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் உங்களை காயங்களை ஆற்றும். உங்கள் கோபத்திலிருந்து ஒரு விடுதலையின் அனுபவத்தை அது நிச்சயமாய் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கோபக்காரங்க அந்த காலத்தில், ஒரு காலத்தில் பயங்கர கோபம் வரும். இப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு செவிசாய்க்கும் பொழுது கோபம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதை தேடியும் அந்த கோபத்தை கண்டுபிடிக்க முடியலைங்களா? ஹல்லேலூயா. இப்படி சாட்சிகளை நீங்கள் சொல்லணும். ஆமென். உங்கள் கோபம் மாறும். தேவனோடு கூட ஐக்கியப்படும் பொழுது உங்கள் கோபம் மாறும். வசனத்தை தியானிக்க உங்கள் கோபம் மாறும். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியோடு இருங்க. ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி உங்களுடைய முக மகிழ்ச்சியை தருமா? ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருகிறது. நீங்கள் எவ்வளோக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியுமோ நீங்கள் வாழுகிற காலத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழுங்க. தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டு இணைந்து வாழுங்க. சண்டைகள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம். கோபத்துக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. கோபத்தை நீங்கள் அடக்கணும். ஹல்லேலூயா. கோபத்தை நீங்கள் அடிமைப்படுத்தி வைக்கணுமே தவிர கோபம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஆமென். ஆகவே கோபக்காரன் சண்டையை கிளப்பிடுகிறான், நீடிய சாந்தமுள்ளவன்
சண்டை அப்படியே அமைதலாக்கி விடுகிறான். ஆமேன். நீங்கள் சண்டை பண்ணுவர்களாக இருக்கக்கூடாது, கோபக்காரராக இருக்கக்கூடாது. கோபத்தை விட்டுருங்க. கோபத்தினால் பிரயோஜனம் என்ன? அதிக வார்த்தையை பேசி பாவத்தை சம்பாதிப்பதன் விளைவு உங்கள் பேர் கெட்டு போதுங்க. உலகத்தில் உங்களை அதிக வார்த்தைகள் சொல்லி பேசுகிறவர்கள் உண்டு. அவரா இப்படிப்பட்டவர் என்று சொல்லுவாங்க, உங்கள் முகத்துக்கு நேராக சொல்லுவாங்க. கோபம் வேண்டாங்க. ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க. கோபத்தை நீங்கள் விட்டு விடுங்க, கம்ப்ளீட்டாக அதை விட்டு விடுங்க. தேவன் அப்பொழுது உங்களை நிச்சயமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:16 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படுமா. ஹல்லேலூயா. பாருங்க, ஞானவான் கோபத்தை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவன் நீதி மார்க்கத்தின் வழியை பின்பற்றி பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை, அவனுடைய நினைவுகள்லாம் வயசாக இருக்குது. ஹல்லேலூயா. அது ஞானமாக இருக்கிறது. ஆனால் இந்த மூடன் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தாமல் அவனுடைய ஞானம் எல்லாம் குப்பையாக போயிடுச்சு. இவன் எதுக்கு அடிமையாயிட்டான்? கோபத்துக்கு அடிமையாகிறான். ஹல்லேலூயா. அவனால் அந்த கோபத்தை ரொம்ப நாள் அடக்கி வைக்க முடியாது. உள்ளத்தில் ஒருத்தர் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா அவங்களோட நீங்கள் சிரித்து பேசலாம். ஒரு நாள் உங்களுடைய கோபம் வெளிப்படும். ஆமேன். மூடனுடைய கோபம் அதி விரைவில் வெளிப்படும். நீங்கள் கோபம் வரும்பொழுது அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அதை கண்ட்ரோல் பண்ண வேணும்னா ஸ்தோத்திரம் செலுத்துங்க, பைபிளில் வசனங்க வாசிங்க, ஜெபிங்க, கோபம் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு கூட சொல்லுகிறார். யோபுவின் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 16வது அதிகாரம் 9வது வசனத்தில், என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், நம்மளை யாராவது ஒருத்தர் கொடுமையாக நினச்சா, பகைமையாக நினச்சா அவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க வார்த்தைகள் நம்ம பிரிட்டு போட்டுரும். ஹல்லேலூயா. பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்ம குத்தம். அதை ஆற்ற மருந்தே இருக்காது. நீங்கள் எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் உங்கள் டிப்ரெஷனுக்கு, உங்கள் மனநோய்க்கு மருந்து கிடையாதுங்க. உங்கள் கோபத்திலிருந்து வெளிப்பட நீங்கள் வெளியே வரணுன்னா அதுக்கு நீங்கள் தான் முயற்சிகள் எடுக்கணும், ஆண்டவரோட கூட ஐக்கியப்படணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். ஹல்லேலூயா. எப்படி அழிவான், என் குடும்பம் எப்படி நாசமாகும். அநேகர் நினைத்து கொண்டிருக்காங்க. பிரியமானவர்களை, கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆமேன். தேவனுடைய தயவினால் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எல்லாமே அவருடைய கிருபை. ஆகவே அந்த கிருபாசனத்துக்கண்டே நீங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் கோபத்தை எல்லாம் விட்டுருங்க, வைராகியத்தை எல்லாம் விட்டுருங்க, வீணான வார்த்தைகளை விட்டுருங்க. வேதத்தை வாசிங்க. அதிக நேரம் வேதத்துகளை செலவு பண்ணுங்கள், ஜபத்தில் செலவு பண்ணுங்கள், சோத்தரித்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி பண்ணும்போது கோபம் எல்லாம் மாதிரி நீங்கள் சாந்த சொரூபியாக மாறிவிடுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோபம் சில நேரத்தில் கண்ணை மறைக்குதுங்க. கோபம் கண்ணை மறைக்குது. ஹல்லேலூயா. அந்த கோபம் கண்ணை மறைக்கும் பொழுது தான் தவறுகள் நடக்குது. ஆமீன். உலகத்தில் பாருங்கள், கொலை கற்பழிப்பு சம்பவங்கள், வயசு வித்தியாசம் பார்க்காம. ஆமீன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த இச்சை, அந்த கோபம். ஆமீன். என்னையா நீ இப்படி பேசிட்ட? ஏன் கோபம் வருது உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் ஏன் கோபம் வரும்? ஹல்லேலூயா. கோபத்தை விட்டுவிடு, நீ நீடிய சாந்தத்தோடு இருந்த ஆண்டவர் சொல்கிறார். என்னாகும் புஸ்தகத்தில் நாம் பிலேயாமை குறித்து பார்க்கும் பொழுது, பிலேயாமுடைய கழுதை வாயை ஆண்டவர் திறக்கிறார். ஹல்லேலூயா. என்னாகும் புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினாலே அடிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு பிலேயாம் கிட்ட, நீ ஒரு இடத்துக்கு போகாத, அந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, அவர்களை நீ சபிக்கக்கூடாது. ஆனால் அந்த ராஜா சொல்கிறான், அந்த பிலேயாம் அழைத்து கொண்டு வா, நான் சொல்லுகிறபடி எனக்கு விரோதமாக எழும்பி வரவங்களை, அந்த திரள் கூட்ட ஜனங்களை அவன் சபிக்க வேண்டும் என்று அவனுக்கு வெகுமதியெல்லாம் கொடுக்குறேன்ட்டு ஆட்களை அனுப்புகிறாரு. பிலேயாம் ஆண்டவர்கிட்ட பேச்சை கேட்குறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு, பிலேயாம் நீங்கள் போகாதன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இரண்டாம் தரம் அந்த ராஜா மறுபடியும் ஆட்களை விட்டு அனுப்புகிறான். அப்பொழுது மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்குறார். ஆண்டவர் வார்த்தை சொன்னது தாங்க, நீங்கள் சும்மா ஆண்டவரிடத்துல இது உங்களுடைய இச்சை நிமித்தமாக உங்களுடைய காரியத்தை நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டும் என்று. யூ cannot force God. ஹல்லேலூயா. ஆண்டவரை வற்புறுத்தி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொன்னது தான்.
நீ போகாதப்பா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்ட ஜனங்க, அவங்களை ஆசீர்வதிக்கணும், நீ சபிக்கக்கூடாது சொல்லிட்டாரா? இவன் அடுத்த நாளும் கேட்குறான். ஆண்டவர் சொல்ற, நீ போ, ஆனால் நான் சொல்லுகிறபடி தான் செய்யணும். இவன் போகிறான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி குறுக்கிடுறார். கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போகிறான். கழுதை தூதனை பார்த்தோன்னே படுத்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஓரமாக போய் செவுத்தில் ஒட்டி கொள்ளுகிறது. இவன் கால் போய்ட்டு அதில் செதறாச்சிட்டு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இந்த கழுதை நான் சொல் பேச்சை கேட்காம அங்கங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஏன் படுத்துக்குது? கோபத்தின் உக்கிரனால் அதிக கோபம் மூண்டவனாய் அடிக்கிறாங்க. அல்லேலூயா. கோபம் அவன் கண்ணை மறைச்சிது. முன்னாடி இருக்கிற தூதனை கழுதைக்கு தெரியுது, பிள்ளையாமுக்கு தெரியல. அல்லேலூயா. கோபம் கண்ணை மறைக்குதில்ல. இப்படி தான் நம்முடைய கோபம் கூட அதிக வார்த்தைகளை பேச வைக்கிறது. நமக்கு முன்பாக யார் இருக்கிறாங்க? நம்ம பார்க்குற கர்த்தர் தானே. எதையும் நினைக்கிறது இல்லை, கோபத்தில் வெடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது போல் வெடிக்கிறது, அம்பை போல் பேசுவது. அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிள்ளையாமுக்கு ஒரு கழுதை, உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பும்படிக்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்கள் மறுபடியுமாக சாந்த ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், அன்பான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். நீங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, பிள்ளையாமுக்கு பாருங்கள், தெரியல, தூதன் நிற்கிறது தெரியல, கழுதைக்கு தெரியுது. 3 முறை கழுதை அடிக்கிறான், அது படுத்தே கொண்டது. அல்லேலூயா. இது அடி வாங்கி வாங்கி அந்த கழுதை சோர்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போயும் அவன் கண் திறக்கப்படலை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. ஆண்டவர் கழுதையின் வாய் திறக்கிறார். அல்லேலூயா. கழுதை பேசுதுங்க, நான் உனக்கு உத்தமமாக நடந்தேன், என்னை ஏன் அடிக்கிற? என்னை நீ 3 முறை அடிச்சிருக்கிற. கழுதை கூட பேச்சு வார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளையாம் முன்பதாக இருக்கிற தூதனை அவர் காணவில்லை. பேசி கொண்டு இருக்கும்போது தான் அவர் உணர்வு வருது. ஆண்டவர் பிள்ளையாமின் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். தூதன் நிற்கிறதை கண்டார், தாழ விழுந்து பணிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ கோபப்படும் பொழுதெல்லாம் உன் தரிசனத்தை எழுந்து போகிற, நீ கோபப்படும் பொழுதெல்லாம் வரப்போகிற ஆசீர்வாதத்தை எழுந்து போகிற, நீ அதிகமான வார்த்தைகளை பேசி பேசி உனக்கு வர நன்மையான காரியங்களை நீயே தடுக்கிற. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உன்னுடைய கோபம். குடும்பத்தின் நிலை மாறல, உன் கோபம் தான் காரணம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வரல, யார் காரணம்? உன்னுடைய கோபம், அதிக வார்த்தைகள். அல்லேலூயா. கோபம் கண்ணை மறைக்குதா? அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் எப்படி உன்னை சந்திப்பார்? அல்லேலூயா. பிள்ளையாம சந்தித்த ஆண்டவர், பவுலை சந்தித்த ஆண்டவர், தாவீதோடு கூட இருந்த ஆண்டவர். நீ ராங் ரூட்டில் போனால் கரெக்டாக உன்னை ரைட் ரூட்டில் கொண்டு வந்து நிறுத்துவார். உன் கோபத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. யோனா எப்படி வேணா போனான், ஆனால் ஆண்டவர் எங்கே நியமிச்சாரோ அங்கே வந்து நின்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என்ன கோபப்பட்டாலும் சரி, தேவ சித்தம் அங்கே நிறைவேறும். உன் கோபத்தை விட்டு நீ மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே கோபக்காரனாக நீங்கள் இருக்காதீங்க. கோபம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது, உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது ஒரு பாவத்தை தான் விளைவிக்கிறது, குடும்பத்தை உடைக்கிறது, ஆசீர்வாதத்தை தாமதிக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற பிள்ளையாகி உன்னை கெடுக்கிற காரியங்களை அது பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தாமல் அது உங்களை இருளுக்கு நேராக வழி நடத்துது. கோபம் ஒருவனை கொல்லுது. அல்லேலூயா. கோபத்தை விட்டு நீ மனம் திரும்பவாயானால் நீடிய சாந்தமுள்ளவன் கோபத்தை அடக்குகிறான். உங்கள்கிட்ட பார்க்கும்போது, உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது பிரகாசம் தெரியணும். அல்லேலூயா. ஒரு சாந்தம் தெரியணுங்க. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க, நான் கோபப்பட மாட்டேன். என்ன தான் நிலைமை வந்தாலும் சரி, என் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, நான் கோபப்பட மாட்டேன். ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்கி நான் நடக்க போகிற நீங்கள் தீர்மானத்தை எடுத்து நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக மாறும் பொழுது சகல விதமான ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். நான் கண்களை மூடலாம். அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. அருமையான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்போ கோபக்காரன் சண்டைகளை எழுப்புகிறான். நாங்கள் கோபப்பட்டு அதிகமான வார்த்தைகளை பேசி சண்டை பண்ணுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க மாட்டோம் ஆண்டவரே. இப்போதெல்லாம் யார் யார் தகப்பனே போக முடிய சன்னிதானத்தில் நின்று ஒப்புவிக்கிறார்களோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு, நான் இனி கோபப்பட மாட்டேன், நான் செய்ததெல்லாம் தப்பு தான், பாவம் தான் ஆண்டவரே, என்னை மன்னிங்க என்று கதறுகிறார்களோ, அப்போ அவர்கள் நீங்கள் மன்னிங்க. அவளுக்கு வேண்டிய தகப்பனே சமாதானத்தை கொடுங்க. சாந்த சொரூபியாக ஒரு மாற்றுங்க தகப்பனே.
கோபத்தை அவங்க தேடியும் காணாது இருக்கட்டும். நீடிய சாந்தமுள்ள பிள்ளைகளாக மாறட்டும். மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முக மலர்ச்சி மனமகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்கும்படிக்காக, குடும்பத்துக்கு கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். இனி சண்டை பண்ணாமல் சமாதானத்தோடு வாழ தகுதிப்படுத்துங்க. நாளின் காரியங்கள் முழுதுமாக பொறுப்பெடுத்துக்கொண்டு நீங்கள் ஆளுகை சேர்ந்து கூடவே தங்கிருங்க. பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.